மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்த உடனே அப்போ இன்னைக்கு எங்களை முடிச்சு விட்டீங்க அப்படிதானே? ஒட்டுமொத்தமாக கண்டென்ட் இல்லை, ப்ரோமோ வரும்போதே தெரியுது ப்ரோமோவில் என்ன போடுறீங்கன்னு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? சீரியஸாக எங்களுக்கு புரியல. பகல் நேரத்துலலாம் டாஸ்க் ஆரம்பிக்க மாட்டீங்களோ? செட்டு ப்ராப்பர்ட்டிலாம் போட்டு இல்லை வீட்டுக்குள்ளேயோ செட்டு போட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கிறதே நாங்கள் 4-5 மணக்க தான் ஆரம்பிப்போன்ற மாதிரி காலில இருந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதுல அந்த ப்ரோமோ போறதுல வேற எந்த ப்ரோமோ கண்டென்ட் வராது. இன்னொரு அன்சீன் ப்ரோமோல போறது கூட நல்ல ப்ரோமோவா போடுறானுங்க. இதுல போடுறானுங்க பாருங்க ப்ரோமோ, அப்படியே வைத்தர்ஸ்ல கலப்புற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சில ப்ரோமோகள் போடுறாங்க. அதுல இதோ ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. சரி, அதுல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கும் பண்ணிருங்க, ஐப்பும் பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அப்போ இங்க ஒரு யாரு சாண்ட்ராவை பத்தி தான் வீட்டுக்குள்ள பரவலான டிஸ்கஷன் நடக்குது. பட் இதுல ஒரு சிலர் பேசுறது வந்து நியாயமா இருக்கு, நியாயமான பாயிண்ட்ஸா இருக்குன்றது தான் அது வந்து ஃபேக்ட். அது ஒப்பீனியன் கிடையாது, ஃபேக்டா தான் இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஜே சொல்றான், இந்த வீட்டில் வரதுக்கு முன்னாடி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போகணும்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ பிரஜன்ஸ் சாண்ட்ரா 2 பேரும் வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்றதை பிளான் பண்ணும்போது ஸோ எலிமினேஷன்ல யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகணும் அப்படின்ற பாசிபிலிட்டியை யோசிச்சிருக்கணுமா இல்லையான்றதானே இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். நியாயமா தான் படுது. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ள வரணும்னா எப்படியா இருந்தாலும் அது மோஸ்ட்லி நீங்க ஃபினாலே வரணும்னு நினைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது ஜோடியா எலிமினேட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க, ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன்னா கூட ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் இருக்கிறது தான் மேஜர் பாசிபிலிட்டிஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் அந்த ஷோக்கு வரணும். அப்ப தெரிஞ்சு ஷோக்கு வந்து எதுக்கு இவ்வளவு பண்றாங்கன்றது மாதிரி தான் இருக்கு. அதுல எனக்கு அவன் கேட்கிற கேள்வி ரைட் தானே. ஃபர்ஸ்டே தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு வந்துட்டு அப்ப நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கணுமா இல்லையா அப்படின்றது தான் இவனோட கேள்வி, எஃப்ஜேவோட கேள்வி. நியாயம் தானே, நியாயம்தான். அதை நம்ம புரிஞ்சுட்டு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒருத்தர் போனாலும் நம்ம கேமை விளையாடணும், அதை ஹேண்டில் பண்ணணுன்றது தான் இந்த ஒரு கேமு. அதை தெரிஞ்சு தானே வந்தீங்க, என்ன இது அப்படின்றது கேட்குறான். தட் வாஸ் குட். அடுத்து உடனே இவர் பேசுறாரு, எப்பா அந்த டோனு வேற மாதிரின்னு சொன்னா அன்னைக்கு, அந்த டோனு வேற மாதிரி சொன்னாங்கன்னு அன்னைக்கு ஏதோ சொல்றாங்கடாடி, என்னடா பண்றது அந்த டோனுக்குன்ற மாதிரி ஏதோ எடுத்துட்டு வராங்களான்ற மாதிரி கானா வினோத் புலம்புறாரு. ஏன்னா கானா வினோத் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலான்னு நிறைய முயற்சி பண்றாரு. கேப்டனா ஒரு பல ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. அது எல்லாமே கொஞ்சம் அவருக்கு இதுவாக்குற மாதிரி அவங்க பண்ணி விடுறாங்க. ஸோ இதுல கானா வினோத்தோட கேப்டன்சில பெரிய தடைகளே சாண்ட்ரா தான். சாண்ட்ராவை தாண்டி மற்ற எல்லா விஷயத்திலையும் கானா வினோத் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ராவை ஹேண்டில் பண்றது கூட பல இடங்கள்ல சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. பட் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பண்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, உடனே கமருதீன் என்ன சொல்றான், அவங்க சும்மா சுத்த விட்டுறாங்கடா, நல்லா வாய் விடக்கூடாதுன்றது தான் நான் திரும்பி வந்துட்டேன். அவங்க சுத்த விட்டோன்னா நமக்கு காண்டாயிருது, அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் டிஸ்கஷன் ஏதோ ஒன்று போயிருக்கு போல. கானா வினோத், கமருதீன் இவங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க போல, பேசியிருக்காங்க போல. அப்போ இவங்க ஏதோ பேசியிருக்காங்க சாண்ட்ரா. அதுல நம்ம பயபுள்ள கமருதீன் காண்டாயிட்டு, இதுக்கு மேல இங்க பேசினா நமக்கு சரிப்பட்டு வரோம், விடுறா வண்டி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுவோன்ற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்கான் போல. அந்த மாதிரி சுத்தல்ல விட்டு வேற மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஓகே, உடனே என்ன சொல்றாங்க, ஏய் நீ கொஞ்ச நேரம் நீ பேசினா உங்ககிட்ட அப்படியே பெருள்றாங்கடா, உங்ககிட்ட வேற மாதிரி வராங்கடா, நீ பேசினா அப்படியே எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் உஷாரா தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கானா வினோத் சொல்லும் போது உடனே பார்வதி வந்துடுறாங்க. இது கிச்சன்ல நடக்கிற சீன்ல போய் பேசுறதுனாலதான் இவங்க வருது எல்லாம். நீங்க போய் பேசுறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு, நீங்க ஏன் போய் பேசுறீங்க, இதெல்லாம் பேசாம கம்முன்னு இருங்க, நான் மட்டும் தனியா போய் பேசிக்கிறேன். இப்படி பார்வதி போய் பேசுறதால தான் இதெல்லாம் வருதான். ஆனா பார்வதி மட்டும் தனியா நைட்டு போயிட்டு சாண்ட்ரா சாண்ட்ரா அப்படின்னு நைட்டு போயிட்டு இவங்க பண்ணுவாங்க பல விஷயத்த. ஆனா மத்தவங்க போய் பேசுறதுனால, ஆனா உண்மை அதுதான், பேசுறதுனாலதான் எல்லாமே வருது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. பார்வதி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான், அதை அக்ரி பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, எல்லாம் அமித்தால வருது, அமித் தான் இந்த வேலையெல்லாம் சும்மா போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்லும்போது, இவருக்கு இதுக்கு மேல இவர் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தேவையில்லாம தான் பண்ணுவார் போல இருக்கு அமித், இவர் வேற எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றாருன்ற மாதிரி பார்வதி பேச உடனே கானா வினோத் கவுண்டர் போட்டு முடிச்சு விட்டாரு. நீயும் தான் கானா சாண்ட்ரா கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிக்கிறதும், அமித் எப்படி பண்றாரோ நீயும் தான் அடிக்கடி போய் பண்றன்ற மாதிரி போட்டு உடச்சு விட்டாப்புல. ஏன்னா 2-3 நாள் நைட்டு வந்து பார்வதி தானே சாண்ட்ரா கூட உட்காந்து பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அது உடைக்கணுமா இல்லையா அப்படின்றத அழகா போட்டு உடைச்சிட்டாரு. என்ன கடைசியில தானா வந்து பல்ப் வாங்கிட்டு போறதே பார்வதிக்கு ஒரு வழக்கம், இங்கேயும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து கானா வினோத் போய் கனிக்கிட்டையும் அங்க பெட்ரூம்ல புலம்புறாரு. எங்க அவங்க வந்து ஒரு மேட்ரு எடுத்தா இன்னொரு மேட்ருக்கு போறாங்க, அதே எடுத்தா இங்க போறாங்க, இங்க எடுத்தா இப்படி போறாங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி தலை சுத்துதுங்க அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு சரியான சிரிப்பு. எனக்கு அந்த டைலாக்
இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அங்க இருந்து இங்க இருந்து நான் என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பக்கம் மாறி மாறி போறாங்கங்க. எனக்கே ஒரு மாதிரி குழம்பி விடுதுன்ற மாதிரி சுத்தல்ல விட்டுறாங்க போல இருக்கு. ஸோ ஈஸ்ட் போனா நார்த், நார்த் போனா சவுத்து, சவுத்து போனா வெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்தா எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். தயவு செய்து டேய் இந்த ப்ரோமோ மட்டும் நிறுத்திடுங்கடா, முடியலடா எங்களால இந்த ஒரு டாபிக்கை. நானும் இதை அவாய்ட் பண்ணுன்னு பாக்குறேன். இவனுக்கு இதை வச்சே ப்ரோமோ விட்டு நம்மள பேசவும் வைக்கிறானுங்க, இரிட்டேட்டும் பண்ண வைக்கிறானுங்க, கடுப்பேத்தவும் வைக்கிறானுங்க. ஏடா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட நிலைமை எப்படி இருக்குது மக்களே சொல்லிருங்க. பாய்.